வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் அண்ட் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மூளையில் இசை எந்த விதமான சிறப்புகளை ஏற்படுத்தி தரும், இசையை தொடர்ந்து பழக்கிக் கொள்வதால், அதாவது கேட்பதற்கு இல்லை பாடுவதற்கு, அதை இசையோடு நம்ம தொடர்பை மேலும் மேலும் வலுப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மளுடைய மூளையில் எத்தகைய மாற்றங்களை அது ஏற்படுத்தி தரும், அது எந்த விதமான சிறப்புகளை நம்முடைய பழக்கத்திலும் எடுத்து வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இசை தொடர்ந்து நம்ம கேட்குறோம், தொடர்ந்து கேட்டு இன்புறோம். இன்பம் பயப்பது அப்படின்னு சொல்கிறதுல இசை கேட்டால் இன்பம், இசை கேட்டால் மகிழ்ச்சி, இசையை பாடி பரவ முடியும், பரவினால் மிகவும் மனதிற்கு இதமானதாக இருக்கும் அப்படின்லாம் ஒரு சில சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோன்னு வைங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் மறுக்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாருக்குமே இசை பிடிக்கும், எல்லாராலையும் இசையை கேட்டு இன்புற முடியும். ஆனால் எது போல் இசை கேட்கிறோம், எது இன்பம்னு சொல்கிறோம், அது மட்டும் குவைட் சப்ஜெக்டிவ். அந்த தனி மனிதனோட விருப்பத்திற்கு ஏற்ப அந்த கேட்கக்கூடிய இசையும் அதனுடைய ஆழமும் மாறுபடும். அதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை, தடை இல்லை. யார் எது போல வேணாலும் கேட்டு நம்ம இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் எது போல் இசை கேட்டால் அது மூளையிலும் சிறப்பான பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதில் மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதுபோல் இசை அவசியம் கேட்க வேண்டும் அப்படின்றதுல நம்ம நம்மளோட ஆராய்ச்சி மூலமாக என்ன பண்ணோம், ரிசர்ச் பேப்பர்ஸ் மூலமாக இதை நம்ம என்ன பண்ணுறோம், நிரூபித்து காட்டுறோம். இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இசை என்ன சொல்லும்போது கேட்குறோம், தொடர்ந்து கேட்டுட்டு வரோம், இதை ஒரு பழக்கமாகவே ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணோம், நம்ம நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எங்கனம் அப்படின்னு சில எபிசோட் நிறைய ஒரு சீரீஸாக 20-25 போல் எபிசோட் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளோட மூளையை என்ன பண்ணணும்னு கேட்டால் நியூரல் லூப்பு, நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் சிப்பு, அதுக்கப்புறம் நியூரல் சென்ட்ரல் டெண்டன்சி, அதுபோல் அப்புறம் நியூரலோட ஒரு பாக்ஸு, அதுபோல் ஒரு எல்லாத்தையும் போட்டு ரீஒயர் பண்ணிக்கும். த பிரெயின் இஸ் ரீஒயர்டு என்ன டு லேர்ன் மியூசிக்கில், டு அடாப்ட் டு மியூசிக் ஒன்று. அப்புறம் பிரெயின் இஸ் ப்ரீவயர்டு டு மியூசிக். எப்போ முன்னாடியே தொடர்ந்து இசையை கேட்டு பழகிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னேன். இந்த கான்செப்டில் பார்க்கும்பொழுது இந்த சிலவங்களுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்பாங்க, அதற்கு ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு விதமான அதுக்கு என்ன சொல்ல தெரியாது. கண்டிப்பாக அவங்களோட அந்த நடை உடை பாவனைகளுக்கு, அவனுடைய எண்ண ஓட்டத்திற்கு, அவங்களுடைய பழக்கத்திற்கு இதற்கு என்ன காரணம் கேட்டால் அவங்களுக்கே சொல்ல தெரியாது. ஆனால் நம்மளை போல் இருக்கிறவங்க, அதாவது இந்த மூளையை பற்றியும் அதனுடைய தொடர்புடைய செய்திகளை பற்றி பேசும்பொழுதும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இதனால் என்ன குறைபாடு இருக்குது, அவங்க இதுலேருந்து எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது இப்போ நியூரல் லூப்பு, நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் சிப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி அப்படியெல்லாம் பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதில் ஒரு ஃபங்க்ஷனல் எபிலிட்டியில் குறைவாக இருக்கிற ஒரு நியூரல் லூப் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் தப்பாக தான் யோசிக்க சொல்லும். கனெக்ஷன் தவறாக கனெக்ஷன் நேரம் தான் இருக்கும், ஆனால் சில கனெக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ளே ஜெர்க் ஆகிறதுனால சரியாக புரிஞ்சுட்டே வரும்பொழுது அடுத்தது தாண்டி அது எதிர்பக்கத்துக்கு போயிடும். அது எதிர்பக்கத்துக்கு போயிட்டுனா என்ன ஆகும், ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் இருந்ததுன்னா யூ கேன் பி மீடியாக்கராக ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கலாம். மீடியாக்கரான மைண்டு, எண்ண ஓட்டங்கள், மனம் நடுநிலைமையில் நின்று யோசிக்கும்பொழுது சிறப்பான சில செய்திகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு சென்ட்ரல் டெண்டன்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதாவது ரேட்டிங் பாயிண்டில் அது என்ன ஆகும்னு கேட்டால் சிலவங்களை நம்ம எல்லாரும் அவங்க எப்போவுமே ரொம்ப சமத்து தான், எல்லாமே சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு பாசிட்டிவாக அவங்களுக்கு எல்லா ரேட்டிங் கொடுத்துட்டு அவங்கள பண்ணுவாங்க, அவங்கள உயர்வாக தூக்கி காட்டுவாங்க. சிலவங்க இருப்பாங்க எவ்வளோ நல்லா பண்ணினாலும் எல்லாம் சுமார் தான், 10 மார்க் தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, எல்லாம் சுமார் தான் அப்படின்னு. அது ஒரு மாதிரி ஒரு பழக்கம், எல்லாவற்றையும் குறைபாடு உடையதாகவே அதை கணித்து சொல்வது அப்படின்னு. அதுபோல் குறைபாடு உடையதாக கணித்து சொல்கிறாலும் இல்லை மேம்பட்டது எல்லாமே சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட ரேட்டிங்ஸில் ஒரு ஹாலோ எஃபெக்ட் இருக்கும். அதாவது நிஜமான நிஜத்தை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு மனம் இல்லை அப்படின்னு பொருள். அதுபோல் நிஜமான நிஜத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனமில்லாதவங்க கூட இந்த மாதிரி அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் சொல்கிறோமே, அதுபோல் ஒரு எண்ண ஓட்டங்களுக்கு தன்னை தயார் பண்ணிப்பாங்க. இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இசை ஒரு சிறப்பான காரணியாக அமையும். இதில் என்ன ஆகும்னு கேட்டால்
இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் லூப் இருக்கே அதை நேரம் பண்ணுறதுக்கு சில சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் சில சின்ன சின்ன உணவு வகைகளில் மாற்றங்களை கொண்டு தர முடியும். இது எல்லாமே அவங்கள வந்து என்ன பண்ணும், இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உதவி செய்யும். ஆனால் இதை அனுசரிக்கணும் என்ன வைங்க, அந்த மருத்துவரை அடிக்கடி சென்று பார்க்கணும். இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது மாற்றி சொல்லணும். அதை மாற்றி சொல்லணும். அது அவங்க வந்து மாறாத கேட்டுக்கணும். மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த குறிப்புகளை மாறாத கேட்டுக்கணும். வேறு வேலை இல்லை, அது அவங்க பாட்டு சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு மருந்து சாப்பிட்டு படுத்துன்னு விடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறவங்களா இருந்தால் இதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கடினம். ஆனால் இது பழக்கம் என்ன பண்ணும், அப்போ என்ன செய்யணும், பழக்கத்தினால இதில் வெளியில் வர முடியும்னு சொன்னால் தொடர்ந்து சில இசையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இசை கேட்டுக்கொண்ட பொழுது அந்த மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் செய்யக்கூடிய எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் வருவதை அது தவிர்க்கும். அப்புறம் தொடர்ந்து அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் வருவது நாளடைவில் அது என்ன பண்ணும், குறையும். ஒரு நாளில் ஏற்கனவே 10 தடவை வந்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த இசையை தொடர்ந்து கேட்கறதுனால 4 அல்லது 5 முறை வந்து அதில் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை வந்து தொடர்ந்து பழக்கப்படுத்தி கொள்ளும்போது இட் வில் ஹெல்ப் த பேஷண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். ஏன்னா ஒரு அளவுக்கு வெளியிலேருந்து வர முடியும். அப்புறம் இந்த வெளியிலேருந்து வந்த பிறகு அவங்களோட தொடர்ந்து பேசுறதுக்கும் தொடர்ந்து சில வேலைகளை செய்வதற்கும் நம்ம அவங்கள பழக்கப்படுத்தினா இதுலேருந்து அவங்க மீண்டு வர முடியும். தன்னடைவே அவங்க நார்மாலிட்டிக்கு வருவாங்க. இது வந்து ஒரு பழக்கத்தினால தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு இசை மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது ஒரு சிறப்பான செய்தியாக இந்த பதிவில் நம்ம முன்ன நிறுத்துகிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் இசை வந்து மனதில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், அது எங்கனம் மருந்தாகவே பயன்படும் அப்படின்றத வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.